மிக துல்லியமான ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம காட் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் முடிவதற்குள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், குரு பகவான், சனி பகவானின் நிலையை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், பண வரவு சிறப்பாக இருக்குமா இருக்காதா, என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் விலகப் போகின்றது. எதிரிகள் எல்லாம் உங்களை கண்டு தெரித்து ஓடப்போகின்றார்கள். பண வரத்து திருப்திகரமாக இருக்க போகின்றது. புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகக்கூடிய காலகட்டமும் இதுதான். அந்த புதிய நபர்களால் பெரிய லாபத்தையும் பெரிய முன்னேற்றத்தையும் காணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகின்றது. சில நேரங்களில் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக பெரும் அளவில் ஏமாற்றத்தையும் சறுக்கலையும் இந்த காலகட்டத்தில் உண்டாக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதீர்கள். வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கவனமாக செல்ல வேண்டியது அவசியம். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்க போகின்றது. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் மிக பெரும் மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. தொழில் ரீதியாக உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய அற்புத காலகட்டமும் இந்த காலகட்டம்தான். ஒரு தொழில் தொடங்கணும், வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னா உடனே செஞ்சிடுங்க, நல்லதே நடக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாக போகின்றது. கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருந்தாலும் கடன் பிரச்சனைகளில் சிக்கி கொள்ளாதீங்க. கடன் வாங்கி கொடுப்பதையும் தவிர்த்து விடுங்கள். அதே போன்று ஜாமீன் கையெழுத்திடுவதையும் அறவே தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்ட்டு இருக்க பாருங்க. சக ஊழியர்களிடமோ மேல் அதிகாரிகளிடமோ அனுசரித்து செல்ல பாருங்க. விரோத போக்கை மேற்கொள்ளாதீங்க. சக ஊழியர்களால் பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு என்றாலும் பெரிய பிரச்சனையும் உண்டு என்பதை மறுத்துவிட முடியாது. உங்களுடைய அளவுக்கு அதிகமான திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். நீங்கள் யார் அப்படின்றத மற்றவங்களுக்கு எடுத்துரைப்பீங்க. அப்படி எடுத்துரைக்கும் போது வேலையில் பொறாமையும் உண்டாகும் அல்லவா? அப்படி மேல் அதிகாரிகள் கூட உங்களை கண்டு பொறாமைப்படக்கூடிய நிலை உருவாகும் என்பதனால எந்த அளவுக்கு திறமையோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கவனத்தோடவும் இருக்க வேண்டியது அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். பதவி உயர்வு இருக்க போகின்றது, சம்பள உயர்வும் இருக்க போகின்றது. இதனால் மிக பெரும் மகிழ்ச்சியில் திளைக்கப் போகின்றீர்கள். குடும்பத்தில் ஏதேனும் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கினாலும் பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அதாவது பெரிய பாதிப்பெல்லாம் இருக்கவே இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நிச்சயம் நீங்கிவிடும். இதற்கு முந்தைய காலகட்டங்களில் ஏதேனும் பிரச்சனை, ஏதேனும் வாக்குவாதத்தால் சண்டை, வீண் சந்தேகம் அப்படின்னு பிரிந்திருந்த தம்பதிகள் கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர போகிறீங்க. உறவினர்களிடம் கொஞ்சம் நிதானமாக பேசுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பிள்ளைகளை அனுசரித்து போங்க. பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாதீங்க. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறக்கூடிய காலகட்டமாகவும் சமூகத்தில் அந்தஸ்து மரியாதை உயரக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்க போகின்றது. மாணவர்கள் படிப்பில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. வெற்றி உங்கள் பக்கம்தான். முயற்சிக்கு ஏற்ப வெற்றியை பார்க்க போகிறீங்க. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை செய்து முடிக்க போகிறீங்க. உங்களால் எதையும் செய்து முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்டாக போகின்றது. குரு பகவானாலையும் சனி பகவானாலையும் ஏகப்பட்ட நன்மைகளை பார்க்க போகிறீங்க. சுப பலன்கள் உண்டாக போகின்றது. பக்க பலமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவ போகின்றார்கள்.
சொத்துக்களை வாங்குவது விற்பது இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்களில் பெருமளவு லாபத்தையும் பார்க்க போகிறீங்க. இந்த காலகட்டம் துணிச்சலான காலகட்டமாக இருக்க போகின்றது. துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொண்டு நீங்கள் பெரும் மாற்றத்தை பார்க்க போகின்றீர்கள். எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களால் மிக பெரும் அளவிலான முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பார்க்க முடியும் அப்படின்ற காரணத்தினால யாருக்காகவோ எதற்காகவோ பயப்பட வேண்டிய நிலை உங்களுக்கு இருக்காது. சற்று செலவுகள் அதிகமாக இருந்தாலும் வரவும் அதற்கு ஏற்றபடி இருக்கும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது. திருமணம் போன்ற சுப காரியத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் முற்றிலுமாக விலகப் போகின்றது. திருமணம் இனிதே நடைபெறப் போகின்றது. 30 வயதாகுது, 35 வயதாகுது, ஏகப்பட்ட தடை தாமதங்கள் இருக்கின்றதே என்று ஏக்கப்பட்டவர்களுக்கு, என்று வேதனைப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகின்றது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகின்றது. உங்களுடைய கையை விட்டு போன பொருட்கள் கூட மீண்டும் கிடைக்கப் போகின்றது. குடும்பத்தில் ஒரு இதமான சூழ்நிலை காணப்பட போகின்றது. நீங்கள் அரசியல் ரீதியாகவோ சிறப்பான நிலையை அடையப் போகின்றீர்கள். பல வருடமாக அரசியல் ரீதியாக கஷ்டப்பட்டவங்களுக்கு தொண்டனாகவே இருந்து பல வேலைகளை செய்து நொந்து போயிருந்தவர்களுக்கு அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக பெரும் பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரப்போகின்றது. அரசாங்க ரீதியாக ஏகப்பட்ட பலன்களை நன்மைகளை நீங்கள் பார்க்க போறீங்க. அரசாங்க வேலைக்காக காத்திருப்பவர்கள், தேர்வு எழுதி காத்திருப்பவர்கள், தேர்வுக்காக காத்திருப்பவர்கள் அப்படின்ட்டு உங்கள் அனைவருக்குமே ஏதோ ஒரு வகையில் நல்ல செய்தி தேடி வரும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக, திருமண ரீதியாக கிரகங்களின் நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதை பற்றியும் கவலைப்படாமல் அடுத்தடுத்து உங்களுடைய பாதையில் வெற்றியை பார்க்க போகிறீங்க. செல்லும் இடமெல்லாம் உங்களை தேடி வெற்றி வசப்பட போகின்றது. நீங்கள் செய்யவே கூடாத சில விஷயங்களும் இருக்கின்றது. அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மது, மாது, சூது, ரேஸ், லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்த்து விட வேண்டும். இல்லை என்றால் இதில் ஏதாவது ஒன்றில் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பிரச்சனை வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கூடா பழக்க வழக்கம் எளிதில் தொற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இருப்பதால் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றத புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியதும் அவசியமாக இருக்கின்றது. அதே போன்று அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். அக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் என்று அவங்களுடைய பிரச்சனைகளில் நீங்களாக தேவையில்லாமல் போய் மூக்க நுழைத்தீங்கன்னா, நீ யார் எங்கள் குடும்ப பிரச்சனைகளில் தலையிடுவது அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்தே கேட்பாங்க. அப்பொழுது நீங்கள் மிக பெரும் தர்ம சங்கடத்திற்கு ஆளாவீர்கள். பெரும் பிரச்சனைகள் கூட உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆகவே அடுத்தவங்க பிரச்சனைகளில் அவங்களா கூப்பிடாத வர நீங்களா போய் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய குடும்ப விஷயங்கள், தனிப்பட்ட ரகசியங்கள் இதையெல்லாம் மற்றவங்க கிட்ட சொல்லி ஆறுதல் தேடுவதோ, மற்றவங்க கிட்ட சொல்லி அதன் மூலமாக தீர்வு காண்பதோ உங்களுக்கு ஆகாத வேலை என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய பிரச்சனைகளில், உங்களுடைய குடும்ப ரகசியங்களை, உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு நீங்களாகவே தீர்வு காண்பது தான் உங்களுக்கு நல்லது என்பதையும் ஒரு முறைக்கு இருமுறை சொல்லியே ஆக வேண்டும். இப்படி எல்லா வகையிலையும் பல சுப பலன்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தாலும் சில வீண் விரய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகையால் நாம் செய்ய போகிறது வீண் செலவா அல்லது சுப செலவா, இது தேவையில்லாததா தேவையானதா அப்படின்றதெல்லாம் புரிந்து கொண்டு செலவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய சேமிப்பு உயரும். இல்லை என்றால் இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட விரய செலவுகள் நிகழ்ந்து கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு கூட தள்ளப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குமா இந்த காலகட்டத்தில் அப்படின்னா நிச்சயம் ஒரு முடிவு கிடைக்கும் என்று கூட சொல்லலாம். எப்படி அப்படின்னா, பிரபலங்களின் நட்பும் விஐபிகளின் அறிமுகமும்
உழைப்புக்கு ஏற்ற 2 மடங்கு லாபமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் கிரகங்களின் நிலையினால் அமைய பெற்றிருக்கின்றது. ஆகவே வரக்கூடிய ஒரு வாய்ப்பை, சிறு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளுங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சிறு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த போகின்றது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நேரில் சென்று தரிசித்து விட்டு வந்தால், அதாவது இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு கிழமையில் நேரில் சென்று முருகப்பெருமானை தரிசித்து விட்டு வந்தால் சுப பலன்களும் ஏகப்பட்ட நன்மைகளும் தடை தாமதங்கள் எல்லாம் விலகி நல்ல சம்பவங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 8. அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம், பச்சை, மஞ்சள். இதையெல்லாம் பயன்படுத்தி மிக பெரும் முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.